வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆடிப்பெருக்கு மாதிரி எல்லார் வீட்லேயும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகி இருக்கணும். வெளியில பாருங்க எவ்வளோ முருகலாக எப்படி கலர் நல்லா செவந்து பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக மொறு மொறு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குறக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெளியிலலாம் எள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உதிராமல் நல்லா பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். சாப்பிட்றக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த எள் நல்லா முருகி நல்ல மொறு மொறுன்னு வாயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கமகமன் மனத்தோட ஒரு சூப்பரான ஒரு பலகாரங்க தாங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் பசங்க கேட்டாலும் சரி, ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, நீங்கள் இதை நினச்ச உடனே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ ஃபெஸ்டிவல் வருது, நிறைய ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆடிப்பெருக்கு வருது. ஆடிப்பெருக்குக்கெல்லாம் இதை நல்ல ஒரு பிரசாதமாக நீங்கள் செஞ்சு படையல் போடலாம். தீபாவளிக்கு கூட செய்யலாம். எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு எப்போ இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸு, வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு சூப்பர் பலகாரம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அரிசி அரைக்க தேவையில்லை, ஊற போட தேவையில்லை, எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக சிக்கனமாக சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை பாருங்கள், நான் 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கிறேன். பால் ஏற்கனவே காய வச்ச பால் தான், நீங்கள் பச்சை பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பால், ஒரு 1/4 கிளாஸ் அந்த பால் டம்ளரில் 1/4 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இது கூட சேர்த்து 1 கப்பு நிறையா சீனி போட்டு அதை கரையிற வரைக்கும் கரைச்சிருக்கிறேன். அது கரைஞ்சதுக்கப்புறம் பாலும் லைட்டாக சூடாயிரும். அதுக்கப்புறம் 1 கப்பு ரவா சேர்த்துருக்கிறேன். இந்த ரவா நல்லா அந்த அப்சர்வ் ஆயிரும் பாருங்கள். அந்த பாலில் நல்லா லைட்டாக அரை வேக்காடாக வெந்து அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டிரும். அது வரைக்கும் லைட்டாக கட்டிப்படாமல் கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. இவ்வளோ தான் அதில் வேலையே, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் எவ்வளோ நாளாக நீங்கள் கெட்டும் போகாது, வச்சு சாப்பிடலாம். இது எப்படி கிரிப்ஸியாக இருந்துச்சோ அதே அளவுக்கு அதே மாதிரி இருக்கும். 2 நாள் ஆனாலும் வெளி லேயர் அப்படியே கிரிப்ஸியாக இருக்கும். எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோ சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு மணக்கும். எப்போ இனிப்பு செஞ்சாலும் ஏலக்காய் பொடி நம்ம நார்மலாகவே போடுவோம். 2 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுக்கிட்டு பொடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா இப்போ கட்டிப்படாமல் நல்லா அந்த இது மலர்ந்து வருது பாருங்கள். நல்லா அரைவேக்காடாக வெந்துருச்சு. இது நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஒரு அளவும் இல்லைங்க, இதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. லைட் அந்த மாதிரி அதை நம்ம கிண்டி விட்டால் போதும். லைட் அப்படி கை விடாமல் லைட் அந்த மாதிரி எல்லாம் சுற்றி வர இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அந்த மாதிரி இந்த பாலில் மொத்த பாலும் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் லைட்டாக அப்படி கிண்டினா போதும். அவ்வளோதான். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஸ்கூலை விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு வைக்கலாம். எங்கேயும் போனீங்கன்னா எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ நல்லா ஆடிப்பெருக்கெல்லாம் வருது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு சாமிக்கு படையலாகவும் படைக்கலாம். நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு லைட்டாக சும்மா அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இந்த நேரத்தில் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்துக்கலாம். பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாவு அந்த சூட்டோட அந்த மாவை அந்த ரவையோடு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இது விட்டு ஸ்டேஜே கரெக்டான அந்த பால் மொத்தமாக அது அப்சர்வ் ஆனதுன்னு கேஸை பந்த் பண்ணிவிட்டு அரை ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிட்டு அரை கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இது நல்லா அந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சுற்றி வர இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு அந்த சூட்டோடவே போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு பைண்டிங்காண்டி நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. மைதா மாவோட நீங்கள் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சாப்பிட்றதுல எந்த டேஸ்ட்லேயும் வித்தியாசம் வராது. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். சுற்றி வர இதெல்லாம் நான் எடுத்து விட்றேன். அவ்வளோதான். ஒரு 1.25 கப்பு பாலுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த கிண்ணத்தில் எடுக்கிறோமோ அதில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால்
3 கப்பு அப்படின்னா 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி, 1 கப்பு ரவை, அரை கப்பு கோதுமை மாவு, அவ்வளோதான் இதில் சேர்த்துருக்கிறது. பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டு சுற்றி வர எடுத்து விட்டு லைட்டாக சூடாக இருக்குதுல்ல, கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் தான். பாருங்கள், இப்போ நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இதை மறுபடியும் இந்த பாருங்கள், ஆவி லைட்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் ஒரு மாதிரி மாவு மாதிரி நல்லா திரண்டு வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டு பிணைஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆறிடும். இப்போ நான் ஒரு ஸ்பூனை நல்லா மெல்ட் பண்ணி நெய் சேர்த்துருக்கேன். நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கமகமானு, அதனால நெய் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். எப்போவுமே பலகாரம் இனிப்பு பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு டபுள் மடங்காக ஆயிரும். இப்போ நம்ம இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அந்த மாதிரி சட்டியில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு, இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. ஒரு நீங்கள் எப்படின்னா கிண்டி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கரண்டியால் இப்படி கிண்டி விட்டு கை தொட்டு பாருங்கள், உங்கள் கை எவ்வளோ அளவுக்கு சூடு பொறுக்குதோ அந்த நேரத்தில் நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா பிணைஞ்சிங்கன்னா சூப்பராக ஒரு பைண்டிங் மாதிரி ஒரு சாஃப்ட்டு ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். நல்ல ஒரு ரொட்டி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி பிணைஞ்சு சுற்றி வர நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா ஒட்டாது. கையிலெல்லாம் நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த இனிப்பும் சரி, கரெக்டான இனிப்பு பதத்துக்கும் சூப்பரான கிரிப்ஸியான இன்ஸ்டன்ட் பலகாரம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்படி உருட்டி திரட்டி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா வந்துடும், கையில் ஒட்டாது. சூப்பர். உங்களுக்கு இப்போ என்ன ஷேப்பு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக ஸ்டார் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி மோல்டுகளை வச்சு இந்த மாதிரி மோல்டு மாதிரி நீங்கள் நல்லா ஷேப் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலும் இது பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்கும். அதிரசத்தோட டபுள் மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு பால் மாதிரி பாருங்கள், அது எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு வெடிப்பு இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக நல்லா உருண்டு திரட்டு வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நான் எள் எடுத்துருக்கிறேன். எள் தான் இதில் ஹைலைட்டே. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும், கண்ணை பறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எள் உதிராது. இந்த மாதிரி நல்லா அந்த ரவுண்டு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த எள் தட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி 2 சைடும் வச்சு பரட்டி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு வடை மாதிரி கட்லெட் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அந்த மாதிரி அமுக்கி ஒன்று அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், சுலபமாக. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மோல்டில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தட்டி அந்த மோல்டில் ஷேப் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வடை மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணிங்கன்னு சொன்னால். இதுலேயும் இந்த எள்ளு பார்த்திங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாக நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிடும் போதும் சரி, பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி எள்ளில் வச்சு இந்த மாதிரி அமுக்கி ஒன்று இந்த மாதிரி இதே சேம் ஷேப்புக்கு அதிரசத்தை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதிரச அளவுக்கு நம்ம ரொம்ப பத்தலாவாக தட்ட தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸு கட்லெட்டு வடை எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அந்த சைஸில். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு, பாத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் எவ்வளோவா இருந்தாலும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயும் ஜாஸ்தி ஆகாது. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு மறுபடியும் ஒரு கப் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள உங்கள் சட்டி எந்த அளவுக்கு கொள்ளுதோ, நான் கொஞ்சம் அகலமான சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இதை டீப் ஃப்ரைன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஷாலோ ஃப்ரை கூட சொல்லலாம். நீங்கள் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஊற்றிங்கன்னா எண்ணெயும் கம்மியாகும், ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய பீஸ் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒன்று எல்லாத்தையும் போட்டு இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. இதுதான் மெயினே இந்த இதில் ஸ்டெப்பில். நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்று போட்டு உடனே இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் சென்று பாருங்கள், ஒரு சைடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் போடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று போட்டு ரொம்ப ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம்
நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போடணும். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் அது ஃபுல்லாகவே வேகணும். இது வேகிறது இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் அது வெளியில் லேயரெல்லாம் நல்லா கிரிப்ஸியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வறுத்து எடுக்கிறதுல தான் மெயின் இதுவே இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி வெடிப்பு மாதிரி பிஸ்கெட் மாதிரி லைட்டாக வெடித்து வரும். அந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்கணும். அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னு சொன்னால், எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற எள்ளெல்லாம் உதிராமல் சூப்பராக நம்மோட்டு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரி, அதிரசம்னு வச்சாலும் சரி, ரவா அதிரசம்னு வச்சாலும் சரி, இல்லை அப்பம்னு வச்சாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பர் டேஸ்டியான சூப்பரான பலகாரம் நம்மோட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். நினச்ச நேரத்தில் சாப்பிடலாம். சாமிக்கு ஆடி 18க்கு நீங்கள் சாமிக்கு வச்சு பிரசாதமாக படைக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிள் ரெசிபியோடு உங்களை நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை ஹைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சூப்பர் நியூ ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.